திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். கோச்சிங் மையங்களுக்கு செல்லாமலேயே சுமார் 50% மாணவர்கள் நீட் மருத்துவ இடங்களை பெற்றது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக ஆராய்வதற்கு முந்தைய திமுக ஆட்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி கே ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதில் மருத்துவ சீட் பெற்றவர்களில் 99% மாணவர்கள் முறையாக கோச்சிங் மையங்களில் நீட் பயிற்சி பெற்றவர்கள்தான் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் MBBS இடங்களை பெற்ற மொத்த மாணவர்களில் 60% மாணவர்கள் மட்டுமே கோச்சிங் மையங்களில் பயிற்சியில் சேர்ந்து நீட் பயிற்சி பெற்றவர்கள் என்று தெரியவந்தது. இந்நிலையில் மீண்டும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் முறையாக கோச்சிங் மையங்களில் பயிற்சி பெற்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ இடங்களை பெற்றவர்கள் பட்டியலை யுவராஜ் ராமலிங்கம் என்ற RTA ஆக்டிவிஸ்ட் கேட்டிருந்தார். அதன்படி 7.5 உள் இடஒதுக்கீடு இல்லாமல் 2024-25 கல்வியாண்டில் 28 அரசு பள்ளி மாணவர்கள் MBBS இடங்களை பெற்றிருந்தனர். இது 2025-26 கல்வியாண்டில் 37 அதிகரித்துள்ளது. மேலும் 2025-26 கல்வியாண்டில் 7.5% உள் இடஒதுக்கீட்டுடன் MBBS இடங்களை பெற்ற அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 543ஆகவும் BDS இடங்களை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 155ஆகவும் இருக்கிறது. மொத்தமாக கோச்சிங் மையங்களில் நீட் பயிற்சி பெறாமல் 3072 மாணவர்கள் MBBS இடங்களையும் 939 மாணவர்கள் BDS இடங்களையும் பெற்றுள்ளனர் என தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது.